அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அன்று சொன்னார்கள். ஞானசேகரன் திமுக அனுதாபிதான், ஆனால் திமுக நிர்வாகி இல்லை என்று இன்று சொல்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கூட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ஆனா அந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் என பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் அவர் அமைச்சருடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், அவர் கட்சியினுடைய போஸ்டர்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் என அனைத்தையும் பகிர்ந்து இவர் திமுகவை சேர்ந்தவர் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்து பல்வேறு போராட்டங்கள் அனைத்து எதிர்கட்சிகளும் எடுத்தனர். ஆனால் அன்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர்களுடைய ரகுபதியும் சரி, உயர்கல்வித்துறை செழியனும் சரி, ஞானசேகரன் என்பவருக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பத்திரிகையாளர் சந்திப்பில் சரி ஏராளமான அறிக்கையும் தொடர்ந்து வெளியிடக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஞானசேகரன் தொடர்பாகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையில ஞானசேகரன் என்பவர் திமுகவினுடைய உறுப்பினர் அல்ல, ஆதரவாளர் என்ற ஒரு கருத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். எனவே தற்போது இதனை சுட்டிக்காட்டி, அதாவது ஏற்கனவே ரகுபதி மற்றும் செழியன் ஆகியோர் 2 பேரும் செய்தியாளர் சந்திப்பையும், அதுபோல இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசிய உரை ஆகிய இருவரையும் அன்று இன்று என்று தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ரகுபதி மற்றும் செழியன் செய்தியாளர் சந்திப்பையும், அதுபோல இன்றைய தினம் ஆளுநர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசியதையும் தொடர்பு கொண்டு ஒரு அறிக்கை வாயிலாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். எக்ஸ் வழக்கத்துல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவும் எந்த சம்பந்தம் இல்லை என்றார்கள் அன்று. அதுபோல ஞானசேகரன் திமுக அனுதாபிதான், ஆனால் திமுக நிர்வாகி இல்லை என்கிறார்கள் இன்று என்று தற்போது இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். மேலும் விரைவில் யார் அந்த ஸ்டார் என்கின்ற புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் போது ஞானசேகரன் ஒரு திமுக நிர்வாகி தான் என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டாலும் அதில் ஆச்சரியப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.